வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா 2026. இந்த ஆண்டு தசராவுக்கு இன்னும் இன்றைய நாள் ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து சரியாக 51 நாட்கள் தான் இருக்குது. இந்த வருஷம் தசரா பெரும் திருவிழா அக்டோபர் 11ஆம் தேதி அதிகாலை கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பமாகியிருக்கிறது. அக்டோபர் 20ஆம் தேதி நள்ளிரவு சூரசம்ஹார நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெறும். இன்னைக்கு 51 நாள் கணக்கு வச்சு நிறைய பக்தர்கள் மாலை போடுவாங்களா இருக்கும். அடுத்து 41 நாட்களுக்கு இதிலும் கூடுதலான பக்தர்கள் மாலை போடுவாங்க. மாலை போடக்கூடிய நாள் கணக்குகள் ஒரு நாள் முன்ன பின்ன வருதுன்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி வாட்ஸ்அப்லையும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அம்பாள் சூரசம்ஹாரம் செஞ்ச பிற்பாடு மறுநாள் கொடி இறங்கி நம்ம கையில் காப்பு வெட்டுற வரைக்கும் அனைத்து பக்தர்களுமே நோன்பு தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் தசரா 10 நாட்கள் சேர்த்த பட்டியல் சேர்க்காத பட்டியல்னு நம்ம எப்போவுமே ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதிரி தான் நாட்களை கணக்கு பண்ணி போடுவேன். அந்த தசரா 10 நாட்களை தானே சேர்க்குறீங்க. அந்த 11ஆவது நாள், அதாவது கொடி இறங்குற நாளான 11ஆவது நாளை சேர்க்கறதுலையே ஏன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சிலர் அந்த நாளையுமே சேர்த்து தான் போடுவாங்களா இருக்கும். அது ஏன் சேர்க்கலை அப்படிங்கிறத நம்ம பல வீடியோவில் சொல்லியிருந்தாலுமே இந்த வீடியோலையும் உங்களோட தெளிவாக பகிர்ந்துக்கிறேன். 11ஆவது நாள், அதாவது நம்ம 10ஆம் திருவிழாவுக்கு முத்தாரம் கோயிலுக்கு முழுமையான வேஷத்தோட அல்லது அம்பாளை தரிசனிக்கணும்னு சொல்லி மாலை போட்டிருக்கக்கூடிய காப்பு கட்டியிருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுமே போயிடுவோம். ஒரு சிலர் தான் கூட்டு நெரிசலின் காரணமாக மறுநாள் போகலான்னு இருப்பாங்க. மற்றபடி பெரும்பாலும் நம்ம எல்லாருமே 10ஆம் திருவிழாவுக்கு குலசைக்கு போயிடுவோம். வேஷத்தை 11 அதிகாலையில் கடற்கரையில் களைச்சிடுவோம். கடற்கரையில் படுத்து தூங்கிட்டு சிலவங்க அங்கேயே தங்கியிருந்து காப்பு வெட்டிட்டு தான் திரும்பி வருவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் முழுமையான வேஷத்தோடு அம்பாளுடைய சன்னதிக்கு போயிட்டு வந்தாச்சு, சரி நம்ம வீட்டுக்கு போயிடும்னு சொல்லி வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் போல் காப்பு ஓட்டுறதுக்கு குலசை வந்து வெட்டிக்குவாங்க அல்லது அவங்களுடைய காலிப்பறையிலிருந்தே வெட்டிக்குவாங்க. இந்த 11ஆவது நாளில் எத்தனை பக்தர்கள் நீங்கள் முறையாக விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கிட்டீங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் திருநாள் நம்ம அம்பாளுடைய ஸ்தலத்தை சுற்றி வந்ததுமே கடற்கரையில் ஒரு டீயை குடிப்போம், ஒரு வடையை சாப்பிடுவோம். கடற்கரையில் போய் அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு மறுபடி திரும்பி வரும்போது வழியில் என்னதாவது பண்டங்கள் தின்பண்டங்கள் இருக்கும் இல்லையா, சைவம் தான் இருந்தாலும் அது ஒரு ஆசை இருக்கும். சரி அம்பாளுக்கு நம்ம வேண்டுதலை சிறப்பாக செலுத்தியாச்சுன்னு சொல்லி ஒரு வடை பண்டங்கள்னு சாப்பிட்டுட்டு நேராக வீட்டில் போய் தூங்கிடுவோம். அந்த 11ஆவது நாள் அப்படிங்கிறது நம்ம அந்த ஒரு நேரத்து சாப்பாட்டு விரத முறையை கடைபிடிக்க மாட்டோம். அந்த 11ஆவது நாள்லையே நம்ம காப்பு வெட்டினா அன்னைக்கு ராத்திரியே நோம்ப முடிச்சுடுறோம். அதனால இந்த 11ஆவது நாளை நம்ம விரத கணக்கில் சேர்க்காம, அதாவது ஒரு நேரத்து விரத சாப்பாடு கடைபிடிக்கிறோம் இல்லையா, காலையிலே பழங்கள் எடுத்துக்கிட்டு மதியம் ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இரவு பழங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு நேரத்து விரத முறையை கடைபிடிக்கக்கூடிய அந்த நாளை இதில் சேர்க்கறது இல்லை. மற்றபடி விரதம் அப்படிங்கிறது காப்பு வெட்டி நம்ம வீட்டுக்கு மாலையெல்லாம் கலத்தி குளித்து அம்பாளுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த தருணங்கள் வரைக்கும் விரதம் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நாள் கூடுதலாக அம்பாளுக்கு விரதம் இருப்போமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் பக்தர்கள் போட்டு 10 நாள் சேர்த்தது இருக்கவா 10 நாள் சேர்க்காமல் இருக்கவா, 10 நாள்னா அந்த 11ஆவது நாள் கணக்கு வர மாட்டேங்கன்னு குழம்ப வேண்டாம். குழம்பக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வீடியோ அனுப்பிவிடுங்க. அனைவருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கட்டும். நாட்கள் ரொம்பவே கிட்ட நெருங்கி வந்துடுச்சு. ஒரு பக்தர்களும் இடுப்பு கை என்ன விலை, தாடகை கொம்பு என்ன விலை, கிரீடம் என்ன விலை, எனக்கு கிரீடம் வாங்கணும், எனக்கு இடுப்பு கை வாங்கணும்னு சொல்லி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச கடைகளில் விசாரித்த விலை நிலவரத்தை கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறோம். தசராவுக்கு இந்த ஆண்டு நாம் எத்தனை நாள் மாலை போடணும், நாம் இந்த ஆண்டு எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற நாளை எதிர்நோக்கி அவளோடு காத்திருப்போம். அனைவருடைய உள்ளத்திலும் இருந்து அம்பாள் அருள் புரிவாள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.